புக் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பா செல்ஃப் ஹெல்ப் புக் தான். ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிச்சது இல்லையா? என்னங்க சொல்றீங்க? மஸ்ட் ரீடுங்க. நம்மளோட பல செலிபிரிட்டிஸ், பில்லியனர்ஸ் இவங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு காரணம் அவங்க இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிச்சது தான். சைக்காலஜி ஆஃப் மணி படிச்சது இல்லையா? என்ன சொல்றீங்க? படிக்க டைம் இல்லையா? இருங்க. இந்த 20 மினிட் சம்மரி இருக்கு. அத கேட்டீங்கன்னா போதும். இந்த மாரி நீங்க நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ மட்டும் படிச்சு, நம்மளால வாழ்க்கையில முன்னேறி இருக்க முடியும்னா, எப்பவோ முன்னேறி இருக்க மாட்டோம். நம்மளோட வாழ்க்கையில தீவிரமான பிரச்சனை எது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அது உளவியல் ரீதியான, உறவுகளுக்குள்ளான பிரச்சனை தான் நெறைய இருக்கு. ஆமா தானே? இதுக்கும் நெறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்கு. ஆனா அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ படிச்சா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை சரியா இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, கதை புக்கா? கதை புக்க படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா. நீ ஏதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்க படிச்சா அறிவாவது வளரும். அதுவும் சின்ன வயசுல என் ஜெனரேஷன்ல இருக்கிற நெறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவங்க அப்பா, அம்மாலாம் கதை புக் படிச்சா டைம் வேஸ்ட்டு. கதை புக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு தான். கதை கேட்கறதெல்லாம் குழந்தைங்களுக்கு தான் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறவங்கள நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா, இந்த கதைகளுக்கு நடுவுல லிட்ரரி ஃபிக்ஷன்னு சொல்லப்படுற புக்ஸ்ல இருக்கிற கதாபாத்திரங்களும், அந்த கதாபாத்திரங்களுக்கு வர பிரச்சனைகளும், அத அந்த கதாபாத்திரங்கள் எப்படி அணுகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழமா படிச்சு பார்க்கும்போது, நமக்கு கிடைக்குதுல ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரச்சனைய நம்ம தீர்க்கறதுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ரொம்பவே உதவி பண்ணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் படிச்ச ஃபிக்ஷன் புக்ஸ்ல கிடைச்ச பெர்ஸ்பெக்டிவ்ஸ பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பேசலான்னு இருக்கேன். நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கதை, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு குடுத்து, வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்த வேற மாரி பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் குடுத்தது அப்படின்னா, அது என்ன கதை? என்ன நடந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்றீங்களா? நான் உங்க தீபிகா அருண்.